நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணால் ஜாலியாக இருக்கும். பட் வந்து இந்த டோரேமானில் வர மாதிரி டைம் ட்ராவல் பண்ண முடியுமான்னு எனக்கு வந்து தெரில. பட் வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படின்றது வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வந்து வேறு மாதிரி டைம் ஆகலாம், எனக்கு வந்து வேறு மாதிரி டைம் ஆகலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து நியூட்டன் கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நியூட்டன் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப் சயின்ஸ் வைக்கிறாரு. 3 laws ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்கிறாரு அண்ட் வந்து கிராவிடேஷன் கண்டுபிடிக்கிறாரு. எப்படி வந்து பிளானட்ஸ் வந்து காஸ்மோஸில் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்ற வந்து சொல்கிறாரு. அண்ட் வந்து இன்டெக்ரல் கேல்குலஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சொல்கிறாரு. இன்றைக்கி வரையும் அவரோட மேத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாடர்ன் ஆர்கிடெக்சர்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அவரோட புக்கில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஏன்னா அப்படின்னா ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படின்றது வந்து கான்ஸ்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. லாஜிக்கலி ஓகே தானே, ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து எப்படி சேஞ்ச் ஆக முடியும்? அன்டில் த மேன் அரைவ்ஸ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 1905 வந்து அவர் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஏன்னா அப்படின்னா தி ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அது இந்த காஸ்மோஸில் வந்து எவ்ரி திங் இஸ் ரிலேட்டிவ்லி மூவிங். எதுவுமே வந்து ஸ்டாட்டிக் அப்படின்றது வந்து இல்லை. இப்போ நம்ம வந்து எர்த்தில் வந்து ஸ்டாட்டிக்காக ஃபீல் பண்ணலாம், பட் வந்து எர்த் இஸ் ஆக்சுவலி ஸ்பின்னிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பர்சனை வந்து கண்ணை கட்டி ஃப்ளைட்டில் ஏற்றி விடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 1000 km/h போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அவர்கிட்ட வந்து நம்ம எர்த்தில் தான்ப்பா நீ இருக்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நம்பி தான் ஆகணும். ஏன்னா வந்து அவரால் வந்து எங்கே போகிறேன் அப்படின்றது வந்து அவருக்கே தெரியாது. இதான் ஒரு கான்செப்ட். வி ஆர் ரிலேட்டிவ்லி மூவிங். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 million m/s. இதை நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த் எடுத்துக்கலாம். எர்த் வந்து 1 செகண்டில் இதை வந்து 7 times வந்து ஆர்பிட் பண்ண முடியும். இதான் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகே, இப்போ வந்து தியரிக்குள்ளே போகலாம். ஐன்ஸ்டைன் வந்து இந்த தியரியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஸ்பேஸை நோக்கி ஃபாஸ்ட்டாக போகும்போது டைம் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுறாரு. இதை ஒரு சின்ன தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை வந்து ரயில்வே ஜங்ஷனில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ட்ரெயினில் வந்து உங்களை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அங்கே வந்து ஒரு ஹெட்லைட் இருக்குது, அதில் வந்து லைட் வந்து ட்ராவல் ஆகிட்டு. ஓகே, இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த லைட்டோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அவர் மெஷர் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஓகே, ஜென்ரலாக பார்த்தா ஸ்பீட் ஆஃப் லைட் ப்ளஸ் வந்து அந்த ட்ரெயினோட ஸ்பீட் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுவோம்ல. ஆனால் லாஜிக்கலி அக்கார்டிங் டு ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இட் இஸ் ராங். அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தாலும் சரி, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தாலும் சரி, லைட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இப்போ தான் வந்து தியரி வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும், ஸ்பீட் இன்டூ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸில். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடுது. அப்போ வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து டேலி பண்ண ஒன்று வந்து டைம் சேஞ்ச் ஆகணும், இல்லை வந்து ஸ்பேஸ் சேஞ்ச் ஆகணும், அதாவது டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டைம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை வந்து ஒரு சின்ன தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக சொல்கிறேன். ஓகே, சேம் சுச்சுவேஷன். நீங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ட்ரெயினில் இருக்காரு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு முன்னாடி வந்து ஒரு மிரர் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அவர் வந்து ஒரு லைட் பீம் வந்து பாஸ் பண்ணுறாரு, ஒரு சென்டராக ஸ்ட்ரைட்டாக பாஸ் பண்ணுறாரு, ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட வந்துடுது. இப்போ இதே ஈவெண்ட்டை நீங்கள் வெளியிருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்காது, டயக்னலாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த லைட் வந்து மோர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறது வந்து அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். மீனிங் என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து டைம் வந்து ஸ்லோ ஆகிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட். சேம், யுவர் ஆன் த பிளாட்ஃபார்ம், யுவர் ஃப்ரெண்ட் ஆன் த ட்ரெயின். ஓகேவா, 2 lightning bolts வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது அந்த லைட்னிங் போல்ஸ் வந்து சைமல்டேனியஸாக இருக்குது, சேம் டைமில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இதே ஈவெண்ட்டாக உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்க்கும்போது அது வந்து சைமல்டேனியஸாக இல்லை, பிகாஸ் டைம் வாஸ் ஸ்லோ டவுன் டு யுவர் ஃப்ரெண்ட். திஸ் இஸ் கால்ட் டைம் டைலேஷன். டைம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஸ்பேஸ் எப்படி கண்டாக்ட் ஆகுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். சேம் செட்டிங். ஓகேவா, இப்போது ட்ரெயினில் இருக்காருல்ல உங்கள் ஃப்ரெண்டு, அவர் வந்து அவரோட ட்ரெயினை வந்து மெஷர் பண்ணுறான்னு எடுத்துக்கலாமே. இப்போ வந்து ஒரு 100 meters அப்படின்றது வந்து மெஷர் பண்ணுறான்னு பார்க்கலாம். இதே ட்ரெயினை வந்து நீங்கள் மூவிங் ட்ரெயினை வந்து மெஷர் பண்ணுறீங்க. அது எப்படிப்பா மெஷர் பண்ண முடியும்னு கேட்காதீங்க, இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு விஷயம். மெஷர் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் வந்து ஸ்குவிஷ்ஷாக இருக்கிறத வந்து பார்க்க முடியும். 100 meters அப்படின்னா 86, 87 அப்படின்றது வந்து நான் வந்து அப்ராக்ஸ் தோராயமாக சொல்கிறேன், இது வந்து எக்ஸாக்ட் நம்பரில் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து
பார்க்க முடியும். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ லென்த் ஒரு ஸ்பேஸ் கன்ட்ராக்ஷன். ஓகேவா? இதை வந்து நீங்கள் இதெல்லாம் நம்புற மாதிரி எப்போ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது வந்து மேத்தமேட்டிக்கலி ப்ரூவான விஷயம். அண்ட் வந்து ரியல் லைஃப்பில் நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா பிளாக் ஹோல். பிளாக் ஹோலில் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்குவிஷ்ஷாக இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் வந்து டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ட்ராவல் ஆகுறது நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்கலாம். இப்போ ஒரு பைக்கை வந்து 100-200 km/h போகுது அப்படின்னா அதோட கன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அதாவது அட்டாமிக் லெவலில் வந்து இருக்கும், ஆட்டம் சைஸில் இருக்கும் அப்படின்னு வந்து மேத்தமேட்டிக்கலி வந்து சொல்லியிருக்காங்க. விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் வந்து இப்போது என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்பேஸில் வந்து டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 dimension பத்தாது அப்படின்னு வந்து தெரியுது. 4th dimension டைம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அதை வந்து நம்ம தெளிவாக வந்து மெஷர் பண்ண முடியும். இதுதான் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகலாம். ஒரு ஆப்ஜெக்டாலேயோ ஒரு பர்சனாலேயோ மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து எவ்வளோ போக முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். நம்மளால் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து எக்ஸிட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் E=mc². ஒரு ஆப்ஜெக்டை வந்து அந்த லெவலுக்கு வந்து நம்ம ஆக்சிலேட் பண்ணோம் அப்படின்னா எனர்ஜி வந்து இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விச் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ எப்படி லைட் மட்டும் அவ்வளோ வேகத்தில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா லைட் வாஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஓகேவா? அது வந்து ஒரு வெயிட்லெஸ் பார்ட்டிக்கல். அதனால தான் வந்து அது அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணுது. ஓகே, இது வந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இதை வந்து 1905 வந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பப்ளிஷ் பண்ணார். ஆஃப்டர் 10 years வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்ல வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நியூட்டன் வந்து ஒரு கிராவிட்டி அப்படின்றத வந்து ஒரு இன்வெர்சிபிள் ஃபோர்ஸ் மாதிரி சொல்கிறாரு. எவ்ரி ஆப்ஜெக்ட் அட்ராக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து ஒரு ஃபேப்ரிக் மாதிரி, ஒரு ட்ராம்பலின் மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ எப்படி ஒரு மாஸ், நம்ம ஒரு சன் மாதிரி ஒரு மாஸ் இருக்க பிளானட்டை அங்கே வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு கர்வேச்சரை வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த கர்வேச்சரில் தான் நம்ம எர்த் வந்து ஸ்பின் ஆகிட்டு. அப்போ எப்படி மூன் ஸ்பின் ஆகுது அப்படின்னா எர்த் வந்து ஒரு கர்வேச்சர் கிரியேட் பண்ணுதுல, அந்த கர்வேச்சரில் வந்து மூன் வந்து ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. இப்படி தான் வந்து ஹோல் காஸ்மோஸே வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து கிராவிட்டி அப்படின்றது இன்வெர்சிபிள் ஃபோர்ஸ் இல்லை, இது வந்து கர்வேச்சர் மூலமாக வர ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அதாவது வந்து பாருங்களேன், நான் வந்து சின்ன வயசில் வந்து எர்த் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு விஷயம்னு நினச்சேன். அதாவது ஒரு எண்ட் பாயிண்டில் போனால் விழுந்துருவோம் அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன். அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எர்த் வந்து ஒரு ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனது ஸ்பியரா அப்படி இப்படி நம்ம கீழே விழாமல் இருக்கும் அப்படின்னு வந்து தோணுதுல. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எவ்ரி ஆப்ஜெக்ட் ஹேஸ் அ கிராவிடேஷன் புல்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஸ்பேஸ் அப்படின்றது வந்து எம்டியான ஒரு விஷயம் இல்லை, அது வந்து ஒரு ஃபேப்ரிக் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான்ப்பா கிராவிட்டியே வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சயின்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வந்து வச்சுட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து லைட்டோட ஸ்பீடை வந்து நம்மளால் ஜாஸ்தி போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து அதை எக்ஸிட் பண்ணாலும் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து டைம் ட்ராவல் இம்பாசிபிளான ஒரு விஷயமா இருக்குது, ஆனால் நாளைக்கு வந்து பாசிபிளாக இருக்கலாம். ஸோ வந்து everything is possible. So stay angry and stay curious. Thank you so much for watching.